சென்னையைப் போலவே திருவாரூரிலும் நடந்த அதிசயம். வறுமையிலும் நேர்மையை காட்டிய தூய்மை பணியாளர் துரை. குப்பையில் கிடந்த 20 சவரன் நகையை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நெகிழ்ச்சி சம்பவம். தூய்மை பணியாளரின் தூய்மை உள்ளம். திருவாரூர்ல தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த 20 பவுன் நகை 1 கிலோ வெள்ளிய பெண் ஒருவர் தவறவிட்ட நிலையில அதை தூய்மை பணியாளர் ஒருவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் துரை. இவர் திருவாரூர் நகராட்சி தூய்மை பணியாளரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. வழக்கம் போல இவர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்திருக்காரு. அப்போது அங்கு ஒரு பை இருப்பதை கண்டிருக்காரு. அதில் ஏதோ இருப்பதை உணர்ந்த அவர் அதை பிரித்து பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு. அதில் 20 பவுன் தங்க நகையும் 1 கிலோ வெள்ளியும் இருந்திருக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதையடுத்து அந்த நகையை பார்த்ததும் உடனே அவற்றை எடுத்துக்கொண்டு திருவாரூர் நகர காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காரு. இதையடுத்து போலீசார் துறையை வெகுவா பாராட்டி இருக்காங்க. போலீஸ் விசாரணையில சென்னையிலிருந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக ராதாகிருஷ்ணன் என்பவர் அவருடைய குடும்பத்தினருடன் வந்திருக்காரு. அப்போது அவர்கள் 20 பவுன் நகை 1 கிலோ வெள்ளியை தவறவிட்டது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினரும் திருவாரூர் நகர காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் துரை அந்த நகைகளை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காரு. இதை அறிந்த ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் துரையை அழைத்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த நகைகள்னு சொல்லப்படுது. இந்த நகைகள் கிடைத்ததும் அவருடைய மனைவி ஆனந்தத்துல கதறி எழுத காட்சி அங்கிருந்தவர்களை நெகிழ செஞ்சிருக்குது. இது போலவே கடந்த மாதம் சென்னை பாண்டி பஜார் பகுதியில தூய்மை பணி மேற்கொண்டிருந்த போது தவறவிடப்பட்ட 45 சவரன் நகைய தூய்மை பணியாளர் பத்மா என்பவர் காவல்துறையிடம் மீட்டு அளித்திருந்திருக்காங்க. ஏழ்மையான சூழ்நிலையிலையும் நகையை தானே வைத்துக் கொள்ளாமல் திருப்பி அளித்ததற்காக பத்மாவை நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பலரும் பாராட்டியிருந்தாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்மாவை அழைத்து 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் கொடுத்திருந்தாரு. மேலும் பத்மாவிற்கு தமிழக அஞ்சல் துறை சிறப்பு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்திருந்துச்சு. இந்த நிலையில்தான் திருவாரூரில் 20 சவரன் நகையை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் அளித்திருக்கும் தூய்மை பணியாளர் துரையின் செயலும் நடந்திருக்குது. இதையடுத்து இவருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் முதுகு தண்டுவட பாதிப்பால் அவதியுறும் தன்னுடைய மகனின் சிகிச்சைக்கு அரசு உதவ வேண்டும் என தூய்மை பணியாளர் துரை கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.